எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மர்சி சமையல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் தெரியுமா? சேலம்னால என்னங்க ஃபேமஸ்? மாம்பழம். ஸோ அந்த மாம்பழத்துல தான் ஒரு ரெசிபி மேங்கோ மில்க் ஷேக். ஏங்க மேங்கோ மில்க் ஷேக்கு ரெசிபியா? பாலும் மாம்பழத்தையும் போட்டு மிக்சியில் அடித்தா மேங்கோ மில்க் ஷேக் அப்படி தானே சொல்கிறீங்க? ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் மில்க் பவுடர், கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ மாம்பழத்தை தோல் சீவிட்டு அதை வந்து பழத்தை கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இமாம் பசந்த் எடுத்துருக்குறோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன மாம்பழம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம 2 போர்ஷனாக எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு, அப்புறம் கடைசியாக நம்ம வந்து கொஞ்சோண்டு கிளாஸில் மில்க் ஷேக் முடிச்சுட்டு அது மேலே போடுறதுக்காக கொஞ்சம் மாம்பழம் எடுத்துருக்குறோம். அதனால் 2 போர்ஷனாக பிரித்து வச்சுருக்கிறோம். பாருங்கள், 2 போர்ஷன்னா இது வந்து கடைசியாக போடுறதுக்கு, இது வந்து மிக்சியில் அடிக்கிறதுக்கு. இப்போது அது கூட வந்து மில்க் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மாம்பழம், மில்க் பவுடர், ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் கொஞ்சம் சுகர் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் கம்மியாக போட்டிருக்கேன், ஏன்னா பழமே கொஞ்சம் ரொம்ப இனிப்பாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து மாம்பழத்தை டேஸ்ட் பார்த்துக்கோங்க, அது தகுந்த மாதிரி சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்சியில் அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச பாலில் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லையா, சில் மில்க், அது கொஞ்சமாக விடுங்க மிக்சியில் போட்டு. அது ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடுங்க. இந்த பல்ப்பு நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா, அதை ஒரு கிளாஸில் போட்டு மிச்சம் இருக்கிற பால் சில் மில்கை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த கிளாஸில் விட்டுட்டு ஸ்பூனில் நல்லா ஸ்டர் பண்ணிக்குவோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண மேங்கோ பீசஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் போட்டு நம்மளோட மேங்கோ மில்க் ஷேக் ரெடி. பாப்பா கொரோனாவுக்கு பயப்படுறதா வெயிலுக்கு பயப்படுறதானே புரியலைங்க. பட் இந்த வெயிலுக்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் சூட்டை தணிக்கிறதுக்காவது இந்த மாதிரி ஒரு குளு ரெசிபி நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ ரெசிபி பார்த்தீங்கல்ல, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நான் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். Until then, it's Tata, bye bye from Mercy. Take care.